ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. ஒரு சூப்பர் சாஃப்டான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த கேக்கை கடையில் வாங்கும்போது ஒரு நார்மல் பேக்கரியிலே இது மினிமம் 20 ருபீஸ் இருக்கும் ஒரு கேக்கு. அதுவே நீங்கள் ஒரு பெரிய பேக்கரியில் வாங்கும்போது ஒரு கேக்கே மினிமம் 80 ருபீஸு. கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே கப் கேக் சூப்பராக ஈஸியாக செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படுது. பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர், தொட்டால் சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இல்லை தண்ணியாகவும் உருகியும் இருக்கக்கூடாது. அதை நம்ம பவுலில் சேர்த்துக்கிறோம். பட்டரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடணும். இந்த எல்லோ கலராக இருக்கிற பட்டர் வந்து ஒரு மாதிரி க்ரீம் கலராக, ஒரு மாதிரி பேல் ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் பீட் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துலேயே மாறிடும். இப்போ அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர், உங்கள்கிட்ட இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா மெஷர் பண்ணிக்கோங்க. 3/4 கப்பு, அப்படி இல்லைன்னா 180 கிராம் சுகர் அதை இதுக்குள்ளார சேர்த்து அது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க பட்டரோட சேர்த்து. அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 2 முட்டை ஆட் பண்ணணும். ஒரு முட்டையாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா. ஃபஸ்ட்டு ஒரு முட்டை, அதுக்கப்புறமா இன்னொரு முட்டையும் உடச்சி ஊற்றி அது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும் இது. இப்போ அதில் நம்ம வந்து மாவு பொருள் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 125 கிராம் மைதா மாவு, அதாவது ஒரு கப்பு, இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா சலித்து உள்ளே சேர்த்துக்கணும். எப்பயுமே எந்த மாவு பொருள் சேர்க்குறதா இருந்தாலும் பேக்கிங்க்கு சலித்து தான் சேர்க்கணும். அப்போ தான் கட்டி திரளாமல் இருக்கும். இன்னொன்று, அந்த உப்பு, பேக்கிங் சோடா நம்ம அதெல்லாம் சேர்க்குறது எல்லாமே வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அந்த ஒரு கப் மைதா கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கல, வெறும் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கிறோம். இந்த 3ஐயுமே வந்து நம்ம சலித்து தான் சேர்த்துக்கிறோம். மைதா, பேக்கிங் பவுடர், சால்ட், இந்த 3ஐயும் சலித்து உள்ளே சேர்த்து இது கூடவே நல்லா கலந்து விட்டுடுறோம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்ல பாலையும் சேர்த்து கலந்து விடும்போது நல்ல ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், நம்ம நார்மலாக கடைகளிலேயே கிடைக்கிது. இந்த வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப மாவு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இது இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கணும். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இதே மாதிரி தான் கிடைக்கும். பை சான்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கப் கேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீஹீட் பண்ணுறோம். 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் இதை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஓடிஜி ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த மாவை வந்து கப் கேக் அந்த மோல்டில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும். நான் வந்து சிலிக்கான் மோல்டு வச்சுருக்கேன். ஒரு சிலர் மொத்தமாக கப் கேக்ஸ் ட்ரே வச்சுருப்பீங்க, அதில் நீங்கள் வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிலிக்கான் கப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் பேப்பர் கப்பு கடையிலையே கிடைக்கும், இந்த மாதிரி கப் கேக்குக்கான அந்த பேப்பரு, அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வச்சு செய்யலாம். மாவு வந்து 3/4 அளவுக்கு மட்டும் அந்த மாவை ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ரேஸ் ஆகும். கலந்த இந்த மாவு வந்து கரெக்டாக 12 கப் கேக்ஸ்க்கு நம்மளுக்கு வருது. இந்த மாவை அப்படியே வந்து பெரிய ட்ரேயில் ஊற்றி பட்டர் பேப்பரை சுற்றி வச்சு அதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கும் ரெடி. அதுக்கும் இதே மாவு தான். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இது மேலே ஏதாவது டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து டைரி மில்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். அதை ஒரு 4 இது மேலே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு கலர் அந்த சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது என்கிட்ட இருந்தனால நான் அதை ஒரு 4 இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேஷ்யூஸ், முந்திரியை மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். இந்த 3 ஃப்ளேவர்ஸும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து ஒரு வயர் ஸ்டாண்டில் வச்சு எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு தட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும், அதுக்காக தான் தட்டுறது. இப்போ ஓடிஜியில் நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன்.
எவ்வளோ கப் கேக்ஸ் எல்லாத்தையும் ஓடிஜியில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஆன் பண்ணுறேன். 20 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் ஆன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து எடுத்து பார்க்கலாம். நீங்கள் இதை வந்து குக்கர்லேயுமே செய்யலாம். ஒரு வயர் ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு குக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அடியில் கல்லுப்பு சேர்த்து மேலே வயர் ஸ்டாண்டு வச்சு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் 15லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு பேக் பண்ணிவிடுங்க. ஸோ இதே ரிசல்ட் தான் அதுலேயுமே கிடைக்கும். கேக்ஸ் எல்லாமே வெந்துருச்சான்ட்டு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு டூத்பிக் எடுத்து உள்ளே விட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருந்ததுனாலே கப் கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு எல்லாமே நல்லா சூப்பராக ஸ்பாஞ்சியாக நல்லா மேலே வரைக்கும் ரைஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கு. கப் கேக்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு அது நல்லா கூல் ஆகுறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா நல்லா செம்ம சாஃப்டான ஒரு கப் கேக் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த கப் கேக்ஸ் அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. சுகரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. இது வந்து என் பாப்பாவோட பர்த்டே ஸ்பெஷலாக நான் பண்ணேன். அவள் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே கப் கேக்கையும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் வித் முத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.